ஸோ ஹலோ பீப்புள் அண்ட் மைக்கிஸ் நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் இருக்குது, ஒரு 7 ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஸோ அது நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டு எப்படி இதை நம்ம நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளார போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் என்னன்னா 3 செகண்ட் ரூல். அந்த 3 செகண்ட் ரூல் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது யாராக இருக்கட்டும், ஒரு எனிமையாக இருக்கட்டும், அது ஆகிறவர்களாக இருக்கட்டும், ஆகாதவங்களாக இருக்கட்டும், ஸோ அவங்கக்கிட்ட 3 செகண்ட்ஸுக்கு மேலே உங்களுடைய ஐ கான்டாக்டாக வச்சுக்காதீங்க. ஸோ இது என்றைக்குமே சேஃப் கிடையாது. ஸோ இது நான் வச்சுக்காங்கன்னு நான் சொல்ல, இதில் நான் என்ன சொல்கிறேன், இது ஒரு ஃபேக்ட்டு. நீங்கள் இது வந்து யாருக்கிட்டையுமே போயிட்டு கம்யூனிகேட் இந்த ஃபேக்ட்ஸ் வச்சு நீங்கள் டீல் பண்ண விரும்பாதீங்க. ஸோ இதெல்லாமே வந்து நான் ஒரு ஃபேக்டாக தான் சொல்கிறது. அதன் மூலிமா நான் சொல்கிறது தான் இந்த 3 செகண்ட் ரூலு. இந்த 3 செகண்ட் ரூலு 3 செகண்ட்ஸுக்கு மேலே யார்கிட்டையுமே ஐ கான்டாக்ட் வச்சுக்காதீங்க. நீங்கள் பேசுகிறதா இருந்தாலும் ட்ரை டு ஸ்பீக் டிபெண்ட் அப்பான் த பாடி அண்ட் ஹியூமன் கண்டிஷன்ஸு. ஸோ நீங்கள் ஐ கான்டாக்ட் மூலியமாகவே பேச ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா 3 செகண்ட்ஸுக்கு மேலே ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நான் செகண்டாக வந்து சொல்கிறதுனா, எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல். அதாவது எங்கே இருக்க எல்லாருமே ஈக்குவல் அப்படின்றது ஒரு காமனான திங் தான். நான் அது என்றைக்குமே மறுப்பு தெரிவிக்கல. ஸோ இந்த எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் அப்படின்றது எதுக்குன்னா, இதுவே ஒரு காரணமாக அமைது. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் முன்னேறி போகக்கூடாததுக்கும் எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் அப்படின்னே தோணுது. ஏன்னா இப்போ ஒரு இன்டெலிஜென்ட்டாக இருக்க ஒரு பீப்புள் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு இன்டெலிஜென்ட்டாக இல்லாத ஒரு பீப்புள் இருப்பாங்க. ஸோ இது என்னென்னா, அவங்களும் கண்டிப்பாக ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவங்க மூலிமா எப்படி பார்த்தாலும் இன்டெலிஜென்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல்னு சொல்லி இந்த பீப்புளையும் வந்து பார்த்தோம்னாக்கா டிக்ரீஸ் பண்ண பார்க்குறாங்க. அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலில் வந்து பார்த்தோம்னாக்கா டிக்ரீஸ் பண்ண பார்க்குறாங்க. ஸோ இதனால் எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் அப்படின்ற சொல்கிற வார்த்தையே எதுக்குன்னா, நீங்கள் முன்னேறி போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் அப்படின்றது. ஸோ இதுதான் செகண்ட் ஃபேக்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஹெட் வாட்சிங் அப்படின்ற, அதாவது இந்த தேர்டு வந்து எதுக்குன்னா, இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அவர்கிட்ட இருந்த அதாவது என்னப்பா இவங்க இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்காங்க, ரொம்ப போராக பேசிகிட்டு இருக்காங்க, ரொம்ப மட்டை போடுறான், சல்ல அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு மாதிரி தோண ஆரம்பிக்கும். அப்படி தோண ஆரம்பிச்சுன்னா அப்படின்னா, நீங்கள் இங்கே அதாவது நெற்றியில் வந்து பாருங்கள். ஸோ அப்படி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க வந்து பார்த்தோம்னாக்கா அவங்க என்ன தெரியுமா ஃபீல் பண்ணுவாங்க, இவன் கவனிக்கலை, இவன் வேறு ஏதோ பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேரெக்டாக சொல்கிறத விட நீங்கள் டேரெக்டாக சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டேரெக்டாக சொல்லிட்டு போனீங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் அதுவே அவங்களுடைய ஃபோர்ஹெட்டை பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு மாதிரி பேசிட்டு பிரேக் பண்ணிடுவார். இவர் நம்ம பேசுகிறது கவனிக்கலையோ அல்லது வேறு ஏதாவது தாட்டில் இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கான்வர்சேஷனை வந்து பார்த்தோம்னாக்கா பிரேக் பண்ணிடுவார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நெக்ஸ்ட் ஃபேக்ட் வந்து என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு முக்கியமான ஃபேக்ட்டு. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆளாக இருக்கீங்க, அது நீங்கள் ஒருத்தருடைய எனிமியை வந்து பார்த்தோம்னாக்கா அழிக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய அதாவது ஸ்ப்ரைட்டை கூட விட்டு வைக்கக்கூடாது, அவங்களுடைய நிழலை கூட விட்டு வைக்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய எனிமியை வந்து பார்த்தோம்னாக்கா நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஃபோர்த் இது. அதுக்குன்னு நான் அழிக்கணுன்னே சொல்ல, உங்களுடைய எனிமியை வந்து பார்த்தோன்னா நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணால் அவன் எந்திரிச்சு வர முடியாத அளவுக்கு நீங்கள் அந்த டெஸ்ட்ராய்னஸை கொடுக்கணும். ஸோ இதுதான் இந்த டெஸ்ட்ராய் பற்றி நான் சொல்கிறது, இந்த ஃபோர்த் இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னாக்கா ஃபிஃப்த்தாக நான் என்ன சொல்கிறேன்னா, ரெப்புடேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது என்ன சொல்கிறேன்னா, ரெப்புடேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஸ்மார்ட்டராக இருப்பீங்க, இலான் மஸ்க் இருக்கார், நீங்கள் இலான் மஸ்க்கை விடவே நீங்கள் வந்து பார்த்தோம்னாக்கா ஸ்மார்ட்டராக இருப்பீங்க. ஆனால் இலான் மஸ்க் தான் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப வந்து பார்த்தோம்னாக்கா ஸ்மார்ட்டஸ்டான பர்சன். வந்து இப்போ நீங்கள் காமனான பீப்புள் கிட்ட போயிட்டு நீங்கள் இலான் மஸ்க்கு ஸ்மார்ட்டா இல்லை நீங்கள் ஸ்மார்ட்டா அப்படின்னு கேட்டால் இலான் மஸ்க் தான் ஸ்மார்ட்டு. ஏன்னா அவர் கன்சிஸ்டண்ட்டான ஒரு ரெப்புடேஷன் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்சிஸ்டண்ட்டான ஒரு இதை காட்டிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் ஈவன் அவரோடவே நீங்கள் ஸ்மார்ட்டாக இருந்தாலும் அவரோட கன்சிஸ்டன்சியில் நீங்கள் என்றைக்குமே நீங்கள் வந்து பார்த்தோம்னாக்கா ஈக்குவல் பண்ண முடியாது. ஸோ இது நான் முன்ன சொன்னல, எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் அப்படின்ற ஒரு ஃபேக்ட்டுக்கு இது வந்து பார்த்தோம்னாக்கா அதாவது ஒத்து போகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்டாக என்ன சொல்கிறேன்னா டோன்ட் அவுட் ஷைன் யுவர் மாஸ்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய மாஸ்டரை விட நீங்கள் என்றைக்குமே அதாவது குருவை மிஞ்சிய சிஷ்யன் அப்படின்றது ஒரு பழமொழி. நான் என்றைக்குமே அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் அவரை விட முந்த பார்க்காதீங்க. ஏன்னா அவங்களே உங்களை வந்து பார்த்தோம்னாக்கா க்ரஷ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இது வந்து முக்கியமான வந்து ஒரு ஃபேக்டாகவும் நாம் வந்து இதை பார்க்கக்கூடிய ஒரு ஃபேக்டாகவும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 7th ஃபேக்ட் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்ட்டு, கான்ஃபிடன்ஸ் பீட் இன்டெலிஜென்ட் இன் மோஸ்ட் சுச்சுவேஷன்ஸ். அதாவது
இப்போ ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்காரு. அதாவது இன்ட்ரோவர்ட் இன்டெலிஜென்ஸா இருக்காரு. ஒரு கான்ஃபிடென்ட்டான ஆள் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இன்டெலிஜென்ட்டா இருக்க ஆள் வந்து பார்த்தோம்னாக்க, ஒரு இதில வந்து பார்த்தோம்னாக்கா பேசுறதுக்கு வந்து தயங்குவாரு. அதுவே வந்து பார்த்தோம்னாக்க, ஒரு ஆவரேஜ் பெர்சன் வந்து பார்த்தோம்னாக்க, கான்ஃபிடென்ட்ல பெட்டரா இருக்காருன்னா, அவரு போய் பேசிட்டு அதுக்கான ஆர்ட்ஸ் அண்ட் கன்வர்சேஷன் அதாவது எல்லா ஒரு பேர் புகழ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவர் வாங்கிப்பாரு. ஸோ இதுதான் நான் இந்த 7த்ல வந்து சொல்றேன். இதுக்கு வந்து ஒரு ஃபே ஒரு கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு இது எல்லாருக்குமே தெரிஞ்சது திவாகர். ஸோ அவருக்கு வந்து பார்த்தோம்னாக்கா, எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஒரு மீடியமா தான் ஆக்ட் பண்ணுவாரு. ஆக்சுவலி அவர் ஆக்டே பண்ண மாட்டாரு. ஆனா, அவரோட கான்ஃபிடென்ட்டால மட்டுமே இவ்ளோ பெரிய இடத்துக்கு அவர் வந்திருக்காரு. ஏன்னா, அவருடைய பேசுற வார்த்தைகள் அதில எல்லாத்துக்குமே நமக்கு வந்து இது இருக்கலாம். ஆனா, அவருடைய கான்ஃபிடென்ட்டால மட்டுமே இன்னைக்கு இவ்ளோ பெரிய ஆளா வந்திருக்காரு. ஸோ எந்த இடத்துலயும் நீங்க வந்து பார்த்தோம்னாக்கா, கான்ஃபிடென்ட்ட வந்து விட்டே குடுக்காதீங்க. அது இன்டெலிஜென்ஸே வந்து பீட் பண்ற அளவுக்கு போயிடும். ஸோ நான் அத சொல்லிட்டு இந்த வீடியோலருந்து நான் விடைபெறுறேன். ஸோ தேங்க் யூ.